உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தெரு வழியாக வந்தார்னா, ஷைத்தான் மற்றொரு தெரு வழியாக ஓடுறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த இப்லீஸ் ஷைத்தான் எனக்கூடியவன் பல ரூபங்கள்ல அவன் மாறக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானோட விஷயத்துல நாம எல்லா விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம அந்த ஷைத்தானோட தீங்குலேருந்து நம்ம தப்பிப்போம். அதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லௌது ரப்பின் ஃபலக், குல்லௌது ரப்பின் நாஸ் போன்ற பல துவாக்களையும் அவங்க கற்று தந்தாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருந்தாதான் இந்த ஷைத்தானோட தீங்குலேருந்து நாம் வெற்றி பெற முடியும். தவிர அந்த துவாவை நாம் கை விட்டுடக்கூடாது. நாம் எப்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த துவாக்களையும் சூறாக்களையும் ஜிக்கிர்களையும் நம்ம அதிகமாக செய்து கொண்டிருந்தா நமக்கு அந்த ஷைத்தானோட தீங்கு இருக்காது. ஷைத்தானை பற்றி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஷைத்தான் ரத்த நாணங்கள்ல மாத்திரம்தான் வழி கெடுப்பான், இல்லைன்னா நம்முடைய சிந்தனையை மாத்திரம்தான் வழி கெடுப்பான்னு நம்ம நினைச்சிடாம, ஷைத்தான் பல ரூபங்களிலும் வருவான். அவன் கெட்ட மனிதர்களாக வருவான், கெட்ட ஜின்களாக வருவான், பல ரூபங்கள்ல அவன் உருமாறுவான். அவன் பாம்பு தோற்றத்திலையும் வருவான், அவன் சில மனிதர்கள் தோற்றத்திலையும் வருவான், அவன் ஒரு பாடகர்களாகவும் வருவான், அவன் ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு நம்ம கூடயே சுத்திக்கிட்டும் இருப்பான். அவன் பல ரூபங்கள்ல நம்மளுடைய எண்ணங்களை மாத்திரம் இல்லாம நம்முடைய முன்னாடியும் அவனுடைய காட்சி அளிப்பான். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஷைத்தான் எந்த ரூபத்துல வந்தாலும் நாம ஷைத்தானோட சூழ்ச்சி இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு தயாராகிடலாம். நம்முடைய வாழ்க்கையே அவன் வழி கெடுப்பான். குடும்பத்துல சண்டை, கணவன் மனைவில சண்டை, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் இவர்களிடம் சண்டை, உறவினர்களிடம் சண்டை, பிசினஸ்ல சண்டை, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விட மாட்டான். என்ன ஒரு நேரத்திலையும் நம்மை வழி கெடுக்கிறதுலயே அவன் இருப்பான். நம்ம பாடல் கேட்கணும், டிவி பார்க்கணும், சினிமாவுக்கு போயிடணும், ஆடல் பாடல்ல இருக்கணும், தவறான விஷயங்கள் செய்யணும், விபச்சாரத்தை புரிஞ்சிடணும், இப்படி பல வழிகள்ல நம்மளை அவன் வழி கெடுத்து கொண்டேதான் இருப்பான். கியாமத்து நாள் வரையில நம்ம அவன் வழி கெடுக்கதான் அவன் ஷைத்தான் இருக்கிறான். நம்மை அல்லாஹ்விடத்துல நன்றி உள்ள அடியானாக ஷைத்தான் இருக்கவே விட மாட்டான்.